குடியாத்தம் பிச்சனூர் தேரடி பகுதியைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற தமிழாசிரியர் புலவர் க. நடராசனுக்கு 86 வயதாகிறது. இவர் 1990ஆம் ஆண்டு வரை தமிழ் ஆசிரியராக பணியாற்றியவர். 11 ஆண்டுகளுக்கு முன் இவரது மனைவி மலர்கொடி இறந்த நிலையில் உறவினர்களின் துணையோடு வாழ்ந்து வருகிறார். இவருக்கு 20க்கும் மேற்பட்ட சொந்தங்கள் இருந்தும் தனது வீட்டையே நூலகமாக மாற்றுவதற்காக தானமாக வழங்கியுள்ளார். பதிவு செய்து முதல் வில் பவர் கொடுத்தேன். அது சரியில்லை என்று முழுமையாகவே ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்து விட்டேன். இன்றைக்கு இந்த இடம் மாவட்ட நூலகத்திற்கான சொந்தமே ஒழிய எனக்கு எதுவுமே சொந்தமில்லை, யாருக்கும் சொந்தப்படாது. அந்த அடிப்படையில் தான் இந்த வீடு என்றைக்கும் நிலையாக நிற்கும், நிலையாக நூலகமாக வாழும். நடராசனின் முடிவை அவரது உறவினர்களும் அவரை அறிந்தவர்களும் வரவேற்கிறார்கள். இந்த வீடு எங்களுக்கு இருந்திருந்தா, பயன்படுத்தியிருந்தா எங்களோட போயிட்டுருக்கோம். இந்த மக்கள், இந்த குடியாத்தில் வாழும் மக்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த லைப்ரரியில் படிக்கணும், இந்த மண்ணுக்கு வரவங்க நல்லா சிறப்பாக வாழணும் அப்படின்ற ஒரே எண்ணத்துக்காக அப்பா நாங்கள் எல்லாரும் சேர்ந்து முழு மனதோடு இந்த இடத்த லைப்ரரிக்கு கொடுக்கிறோம். மகளிர் நூலகத்தில் உருவாக்க என் தாத்தாக்கு நன்றி சொல்கிறேன். நூலகம்ன்றது படிக்கிறதுக்கு நிறைய உதவியாக இருக்குது, பொது அறிவு வளர்த்துக்காக இருக்குது. அதனால அந்த தாத்தாக்கு நன்றி சொல்கிறேன். பரம்பரையாக ஆண்டு அனுபவித்த வீட்டை ஆண்டாண்டு காலத்திற்கும் அழியாத அடையாளமாக மாற்றியுள்ள இந்த தமிழாசிரியர் பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளார். புதிய தலைமுறைக்காக வேலூரில் இருந்து செய்தியாளர் குமரவேல்.